லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: துருக்கி நாட்டிற்கான திருத்தந்தையின் முதல் திருத்தூது பயணத்தின் முதல் நாள் மற்றும் இரண்டாம் நாள் நிகழ்வுகள். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் துருக்கி மற்றும் லெபனான் நாடுகளுக்கு மேற்கொள்ளும் 6 நாள் பயணத்தின் முதல் நாளான நவம்பர் 27 வியாழக்கிழமை அன்று துருக்கியின் தலைநகர் அங்காரா வந்தடைந்தார். திருத்தந்தையாக தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு இது அவரது முதல் திருத்தூது பயணமாகும். திருத்தந்தையை விமான நிலையத்தில் துருக்கியின் கலாச்சார மற்றும் சுற்றுலா அமைச்சர் ஹெக்மத் நூரி எர்சோய் அவர்கள் வரவேற்றார். அதிகாரப்பூர்வ வரவேற்பு விழாவிற்கு பிறகு துருக்கி குடியரசின் தந்தை முஸ்தாபா கெமால் அதாதுர்க்கின் கல்லறை நினைவிடத்திற்கு சென்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த பயணத்தை நினைவு கூறும் வகையில் துருக்கி நாட்டிற்கு வருகை தர முடிந்ததற்காக நான் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். மேலும் இந்த நாட்டிற்கும் அதன் மக்களுக்கும் நிறைவான அமைதி மற்றும் வளமை கிடைக்க நான் இறைவேண்டல் செய்கிறேன் என்று அங்கிருந்த தங்க புத்தகத்தில் கையெழுத்திட்டார் திருத்தந்தை. அதன் பிறகு குதிரை படை புடைசூழ அரசு தலைவர் அரண்மனைக்கு சென்ற திருத்தந்தையை அரசு தலைவர் ரெசப் தயிப் எர்டோகன் வரவேற்று மகிழ்ந்தார். ஒரு தனிப்பட்ட சந்திப்பிற்கு பிறகு இரு தலைவர்களும் தேசிய நூலகத்திற்கு சென்றனர். அங்கு அதிகாரிகள், குடியரசின் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் அமைப்பின் உறுப்பினர்களுடன் சந்திப்பினை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நவம்பர் 27 வியாழக்கிழமையன்று துருக்கியின் தலைநகர் அங்காராவில் உள்ள அரசு தலைவர் மாளிகையில் அந்நாட்டின் அரசு அதிகாரிகள், தூதரக அதிகாரிகள், பொதுநிலை அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அருளுரை வழங்கினார். அவ்வுரைக்கு இப்போது செவிமெடுப்போம். Mr. President, distinguished authorities, members of the diplomatic corps, ladies and gentlemen, thank you very much for your kind welcome. I am pleased to begin the apostolic journeys of my pontificate with a visit to your country, for this land is inextricably linked to the origins of Christianity, and today it beckons the children of Abraham and all humanity to a fraternity that recognizes and appreciates differences. The natural beauty of your country urges us to protect God's creation. Moreover, the cultural, artistic, and spiritual richness of the places you inhabit reminds us that when different generations, traditions, and ideas meet, great civilizations are forged in which development and wisdom are drawn together into unity. On the one hand, it is true that human history has centuries of conflict behind it, and that the world around us is still destabilized by ambitions and choices that trample on justice and peace. At the same time, when faced with challenges, being a people with such a great past is both a gift and a responsibility. அன்பான சகோதரர் சகோதரிகளே, எனது திருத்தூது பயணங்களை உங்கள் நாட்டிற்கு வருகை தந்து தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனெனில் இந்த நிலம் கிறிஸ்தவத்தின் தோற்றத்துடன் பிரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டுள்ளது. இன்று அது ஆபிரகாமின் குழந்தைகளையும் அனைத்து மனித குலத்தையும் வேறுபாடுகளை அங்கீகரித்து மதிக்கும் ஓர் உடன்பிறந்த உறவுக்கு அழைக்கின்றது.
உங்கள் நாட்டின் இயற்கை அழகு கடவுளின் படைப்பை பாதுகாக்க நம்மை தூண்டுகிறது. மேலும் நீங்கள் வாழும் இடங்களின் கலாச்சார, கலை மற்றும் ஆன்மீக வளம் வெவ்வேறு தலைமுறைகள், மரபுகள் மற்றும் கருத்துக்கள் சந்திக்கும் போது சிறந்த நாகரிகங்கள் உருவாகின்றன. அதில் வளர்ச்சியும் ஞானமும் ஒன்றிணைந்து இணைக்கப்படுகின்றன என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. உங்கள் நாட்டின் ஒன்றிப்புக்கு கிறிஸ்தவர்கள் நேர்மறையான பங்களிப்பை வழங்க விரும்புகிறார்கள் என்பதை நான் மனப்பூர்வமாக உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். அவர்கள் துருக்கிய அடையாளத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள், அதை உணர்கிறார்கள். இது திருத்தந்தை புனித 23ஆம் ஜான் அவர்களால் மிகவும் மதிக்கப்பட்டது. அவரை உங்கள் மக்களுடன் எப்போதும் பிணைத்த ஆழமான நட்பிற்காக துருக்கிய திருத்தந்தை என்று நீங்கள் நினைவில் கொள்கிறீர்கள். கடவுளின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்த இதயங்களை கொண்டவர்கள் எப்போதும் அனைவருக்கும் பொதுவான நன்மையையும் மரியாதையையும் ஊக்குவிக்கிறார்கள். இன்று இது ஒரு பெரிய சவாலாகும். இது உள்ளூர் கொள்கைகளையும் அனைத்துலக உறவுகளையும் மறுவடிவமைக்க வேண்டும். குறிப்பாக தொழில்நுட்ப முன்னேற்றங்களை எதிர்கொண்டு அநீதியை முறியடிக்க உதவுவதற்கு பதிலாக அதை அதிகரிக்கக்கூடும். செயற்கை நுண்ணறிவு கூட நமது சொந்த விருப்பங்களை மீண்டும் உருவாக்குகிறது மற்றும் செயல்முறைகளை துரிதப்படுத்துகிறது. அவற்றை நெருக்கமாக ஆய்வு செய்தால் அவை இயந்திரங்களின் வேலையல்ல, மாறாக மனிதகுலத்தின் வேலை என்பது தெரிய வரும். எனவே வளர்ச்சியின் பாதையை மாற்றவும், நமது மனித குடும்பத்தின் ஒன்றிப்புக்கு ஏற்கனவே ஏற்பட்டுள்ள பாதிப்பை சரி செய்யவும் நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம். நான் இப்போதுதான் மனித குடும்பத்தை பற்றி குறிப்பிட்டேன். இந்த உருவகம் நமது பொதுவான விதிக்கும் ஒவ்வொரு தனிநபரின் அனுபவங்களுக்கும் இடையில் ஒரு தொடர்பை, மீண்டும் ஒரு பாலத்தை கட்டியெழுப்ப நம்மை அழைக்கிறது. உண்மையில் நம் ஒவ்வொருவருக்கும் குடும்பம் சமூக வாழ்க்கையின் முதல் கருவாக இருந்தது. அதில் மற்றவர் இல்லாமல் நான் இல்லை என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். மற்ற நாடுகளை விட துருக்கிய கலாச்சாரத்தில் குடும்பம் அதிக முக்கியத்துவத்தை தக்க வைத்துக் கொள்கிறது. மேலும் அதன் மையத்தை ஆதரிக்கும் முயற்சிகளுக்கு குறையேதுமில்லை. மேலும் தனிமை ஒரு தொழிலாக மாறுகிறது என்பதில் நுகர்வோர் பொருளாதாரங்கள் ஏமாற்றுகின்றன. பாசத்தையும் தனிப்பட்ட தொடர்பையும் பாராட்டும் ஒரு கலாச்சாரத்துடன் நாம் இதற்கு பதிலளிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஒன்றாக இருந்தால் மட்டுமே நாம் உண்மை இயல்பு உள்ளவர்களாக மாற முடியும். அன்பின் வழியாக மட்டுமே நமது உள்வாழ்க்கை ஆழமானதாகவும் நமது அடையாளம் வலுவானதாகவும் மாறும். அடிப்படை மனித உறவுகளை அவமதிப்பவர்கள் அவற்றின் வரம்புகளையும் பலவீனங்களையும் கூட எப்படி தாங்குவது என்பதை கற்றுக்கொள்ள தவறுபவர்கள் மிக எளிதாக சகிப்புத்தன்மை அற்றவர்களாகவும் நமது சிக்கலான உலகத்துடன் தொடர்பு கொள்ள இயலாதவர்களாகவும் மாறுகிறார்கள். அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கைக்குள் தான் தாம்பத்திய அன்பின் மதிப்பும் பெண்களின் பங்களிப்பும் மிகவும் குறிப்பிட்ட முறையில் வெளிப்படுகின்றன. குறிப்பாக பெண்கள் தங்கள் படிப்பு மற்றும் தொழில்முறை, கலாச்சார மற்றும் அரசியல் வாழ்வில் தீவிரமாக பங்கேற்பதன் மூலம் உங்கள் நாட்டிற்கும் அனைத்துலக அரங்கில் அதன் நேர்மறையான செல்வாக்கிற்கும் சேவை செய்வதில் அதிகளவில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள். எனவே குடும்பத்தை ஆதரிக்கும் மற்றும் சமூக வாழ்க்கையின் முழு மலர்ச்சிக்கு பெண்கள் அளிக்கும் பங்களிப்பை ஆதரிக்கும் இந்த விடயத்தில் முக்கியமான புதிய முயற்சிகளை நாம் பெரிதும் மதிக்க வேண்டும். எனது இந்த திருத்தூது பயணம் சிறப்பாக நீசேயா திருச்சங்கத்தின் 1700வது ஆண்டு விழா சந்திப்பு மற்றும் உரையாடலை பற்றி நமக்கு பேசுகிறது. அதேபோல் முதல் 8 கிறிஸ்தவ ஒன்றிப்புச்சார் திருச்சங்கங்கள் இன்றைய துருக்கி நாட்டில் நடத்தப்பட்டன என்பதும் உண்மை. இன்று எப்போதையும் விட உறுதியான விருப்பத்துடனும் பொறுமையுடனும் உரையாடலை ஊக்குவிக்கும் மற்றும் அதை வாழ்ந்து காட்டும் நபர்கள் நமக்கு தேவைப்படுகின்றனர். 2 உலகப் போர்களின் துயரங்களுக்கு பிறகு பொருளாதார மற்றும் இராணுவ வலிமையின் நடைமுறையில் உள்ள உத்திகளால் தூண்டப்பட்டு உலக அளவில் மோதல்களின் உச்சக்கட்ட நிலையால் குறிக்கப்பட்ட ஒரு கட்டத்தை நாம் இப்போது அனுபவித்து வருகிறோம். இதைத்தான் முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 3ஆம் உலகப் போர் பகுதி பகுதியாக இடம்பெற்று வருகிறது என்று கூறினார். இதற்கு நாம் எந்த வகையிலும் அடிபணியக்கூடாது. மனிதகுலத்தின் எதிர்காலம் ஆபத்தில் உள்ளது. இந்த அழிவுகரமான இயக்காற்றலால் உறிஞ்சப்படும் ஆற்றல்களும் வளங்களும் மனித குடும்பம் இன்று ஒன்றாக எதிர்கொள்ள வேண்டிய உண்மையான சவால்களான அமைதி, பசி மற்றும் வறுமைக்கு எதிரான போராட்டம், உடல்நலம் மற்றும் கல்வி மற்றும் படைப்பின் பாதுகாப்பு ஆகியவற்றிலிருந்து திசை திருப்பப்படுகின்றன. திருப்பீடம் அதன் ஆன்மீக மற்றும் தார்மீக வலிமையை மட்டுமே கொண்டு ஒவ்வொரு நபரின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை மையமாக கொண்ட
அனைத்து நாடுகளுடனும் ஒத்துழைக்க விரும்புகிறது. எனவே உண்மையிலும் நட்பிலும் கடவுளின் உதவியை தாழ்மையுடன் நம்பி ஒன்றிணைந்து நடப்போம். அதனைத் தொடர்ந்து துருக்கியில் சன்னி இஸ்லாத்தின் கற்பித்தல் மற்றும் நடைமுறையை ஊக்குவிக்கும் அரசு நிறுவனமான தியானத் என்ற மத விவகாரங்களுக்கான தலைமை அலுவலகத்தில் அதன் தலைவர் சஃபி அர்பாகுசுடன் ஒரு தனிப்பட்ட சந்திப்பை மேற்கொண்டார். இஸ்தான்புல்லுக்கு குறுகிய விமான பயணத்திற்காக விமான நிலையத்திற்கு திரும்புவதற்கு முன்பு பணியாளர்களுடனான சந்திப்பிற்காக திருப்பீட தூதர் அலுவலகத்திற்கு சென்றதுடன் துருக்கியில் தனது முதல் நாளை நிறைவு செய்தார். அன்பர்களே, இப்போது திருத்தந்தையின் 2ஆம் நாள் நிகழ்வுகளுக்கு செவிமடுப்போம். நவம்பர் 28 வெள்ளிக்கிழமை இஸ்தான்புல்லில் உள்ள தூய ஆவியார் பேராலயத்தில் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், துறவியர், அருள் பணித்துவ மாணவர்கள் மற்றும் பொதுநிலை மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அருளுரை வழங்கினார். இப்போது அவரது உரைக்கு செவிமடுப்போம். அன்பான சகோதரர் சகோதரிகளே, உங்களுடன் இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. எனது முதல் திருத்தூது பயணத்தில் இஸ்ரேல் மக்களின் கதை கிறிஸ்தவத்தின் பிறப்பை சந்திக்கும் இடமான துருக்கி என்ற புனித நிலத்தை பார்வையிட எனக்கு அருள் செய்ததற்காக நான் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகள் தழுவிய இடம் மற்றும் ஏராளமான திருச்சங்கங்களின் பக்கங்கள் எழுதப்பட்ட இடம் இது. நாம் கடவுளின் கண்கள் கொண்டு பார்க்கும்போது அவர் நம் நடுவில் இறங்கி சின்னஞ்சிறிய வழியை தேர்ந்தெடுத்திருப்பதை காண்கின்றோம். இதுவே இயேசுவின் வழி. இதற்கு நாம் சான்று பகர அழைக்கப்படுகிறோம். இந்த சின்னஞ்சிறிய கருத்தியல்தான் திரு அவையின் உண்மையான பலம். திரு அவை என்பது அதன் வளங்கள் அல்லது கட்டமைப்புகளில் இல்லை. மேலும் அதன் பணியின் பலன்கள் எண்ணிக்கை, பொருளாதார வலிமை அல்லது சமூக செல்வாக்கை பொறுத்ததும் அல்ல. மாறாக திரு அவை என்பது செம்மறியாகிய இயேசுவின் ஒளியால் வாழ்கிறது. அவரை சூழ்ந்து கொண்ட நிலையில் அது தூய ஆவியாரின் வலிமையால் உலகிற்கு அனுப்பப்படுகிறது. இந்த இறுதி கருத்து சிறப்பு சிந்தனைக்கு உரியது. இந்த நாட்டில் புலம்பெயர்ந்தோர் மற்றும் இடம்பெயர்ந்தோரின் குறிப்பிடத்தக்க இருப்பு மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சிலரை வரவேற்று சேவை செய்யும் சவாலை தலத்திரு அவைக்கு முன்வைக்கின்றது. அதே நேரத்தில் இந்த துருக்கி தலத்திரு அவை பெரும்பாலும் வெளிநாட்டினரை அதிகம் கொண்டுள்ளது. மேலும் உங்களில் பலர் அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் மேய்ப்பு பணியாளர்கள். பிற நாடுகளிலிருந்து வந்தவர்கள். துருக்கியின் மொழி, பழக்க வழக்கங்கள் மற்றும் கலாச்சாரம் மேலும் மேலும் உங்கள் சொந்தமாக மாறுவதற்கு பண்பாட்டுமயமாக்கலுக்கு ஒரு சிறப்பு அர்ப்பணிப்பு தேவை. மேலும் நற்செய்தியின் தொடர்பு எப்போதும் அத்தகைய பண்பாட்டுமயமாக்கல் வழியாகவே செல்கின்றது. உங்களுடைய இந்த நாட்டில்தான் முதல் 8 கிறிஸ்தவ ஒன்றிப்பு திருச்சங்கங்கள் நடத்தப்பட்டன என்பதையும் நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். இந்த ஆண்டு நீசேயாவின் முதல் திருச்சங்கத்தின் 1700வது ஆண்டு நிறைவை குறிக்கின்றது. இது திரு அவையின் வரலாற்றில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் வரலாற்றிலும் ஒரு மைல்கல் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறினார். இந்த எப்போதும் பொருத்தமான நிகழ்வு நான் குறிப்பிட விரும்பும் பல சவால்களை நம் முன் வைக்கின்றது. முதலாவது, நீசேயாவின் நம்பிக்கை அறிக்கையை மையமாக கொண்ட கிறிஸ்தவ விசுவாசத்தின் சாரத்தை மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம். இரண்டாவது, நீசேயாவில் உறுதிப்படுத்தப்பட்டபடி இயேசுவை உண்மையான மற்றும் உயிருள்ள கடவுளாக அங்கீகரிப்பதன் முக்கியத்துவம் மற்றும் அவரை வெறும் ஒரு வரலாற்று நபராக குறைப்பதன் ஆபத்து. மூன்றாவது, நமது காலத்தின் கலாச்சாரங்களுக்கு பொருத்தமான வழிகளில் வெளிப்படுத்தப்பட வேண்டிய கிறிஸ்தவ கோட்பாட்டின் தொடர்ச்சியான வளர்ச்சி. அன்பு நண்பர்களே, இறுதியாக எனது உரையை முடிப்பதற்கு முன் இந்த நாட்டின் மக்களை அன்புகூர்ந்து பணியாற்றிய உங்களுக்கு மிகவும் பிடித்தவரான திருத்தந்தை புனித 23ஆம் ஜான் அவர்களை நினைவுகூர விரும்புகின்றேன். என் இதயத்தில் நான் உணர்வதை நான் மீண்டும் சொல்ல விரும்புகின்றேன். நான் இந்த நாட்டையும் அதன் மக்களையும் அன்பு செய்கிறேன் என்று அவர் எழுதினார். விசுவாசத்தின் மகிழ்ச்சியை உயிர்ப்புடன் வைத்திருக்கவும், இயேசுவினுடைய படகில் துணிவுமிகு மீனவர்களாக தொடர்ந்து பணியாற்றவும் நீங்கள் அதே ஆர்வத்தால் தூண்டப்படுவீர்கள் என்று நம்புகின்றேன்.
மூவரு கடவுளின் அன்னையாம் கன்னிமரியா உங்களுக்காக பரிந்து பேசி உங்களை தன் பராமரிப்பில் வைத்திருக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அன்பு நிறைந்தவர்களே, இதனைத் தொடர்ந்து இஸ்தான்புல்லிலுள்ள ஏழைகளின் சிறிய சகோதரிகள் இல்லத்திற்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் சென்று அங்குள்ள அருள் சகோதரிகளுக்கு அருளுரை வழங்கினார். இப்போது அவரது உரைக்கு செவிமடுப்போம். அன்பு நிறைந்த சகோதரர் சகோதரிகளே, உங்களுடைய வரவேற்பு மற்றும் விருந்தோம்பலுக்காக உங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். விருந்தோம்பல் என்பது இந்த இல்லத்திற்கு உண்மையாகவே கடவுள் வழங்கியுள்ள ஒரு கொடை. மேலும் இந்த பலன் ஏழைகளின் சிறிய சகோதரிகள், பணியாளர்கள், கொடையாளர்கள் மற்றும் அனைவராலும் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒன்றாக கொண்டு வரப்படுகிறது. இந்நேரத்தில் உங்களுடன் நான் 2 சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, ஏழைகளின் சிறிய சகோதரிகள் என்ற உங்கள் பெயரே முதலில் ஈர்ப்புடையதாக அமைந்துள்ளது என்பதால் உங்கள் பெயரால் ஈர்க்கப்பட்டது. இது ஓர் அழகான பெயர் என நம்மை சிந்திக்க வைக்கின்றது. ஆம், ஆண்டவர் உங்களை ஏழைகளுக்கு உதவி செய்யவோ அல்லது ஆதரவு அளிக்கவோ மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சகோதரிகளாக இருக்கவும் அழைத்துள்ளார். இயேசுவை இறை தந்தை அனுப்பியது நமக்கு உதவி புரியவும் பணியாற்றவும் மட்டுமல்ல, நாம் சகோதரராகவும் இருக்க வேண்டும் என்பதால் நீங்கள் இயேசுவை போல இருக்க வேண்டும். கிறிஸ்தவ அன்பின் ரகசியம் என்னவென்றால், நாம் மற்றவர்களுக்காக இருக்கிறோம் என்று சொல்வதற்கு முன்பு உடன் பிறந்த உறவை அடிப்படையாக கொண்ட ஒரு கூட்டு பொறுப்புணர்வு உள்ளவர்களாக நாம் மற்றவர்களுடன் இருக்க வேண்டும். இரண்டாவது, இவ்வில்லத்தில் வாழும் முதியவர்களை பற்றி சிந்திக்க விரும்புகின்றேன். முதியவர்கள் என்ற இந்த வார்த்தை இன்று அதன் உண்மையான அர்த்தத்தை இழக்கும் ஆபத்தில் உள்ளது. பல சமூக சூழல்களில் செயல்திறன் மற்றும் பொருள் முதல்வாதம் ஆதிக்கம் செலுத்தும் இடங்களில் முதியோர்களுக்கான மரியாதை உணர்வு இழக்கப்பட்டுள்ளது. இதற்கு நேர்மாறாக திருமறை நூல்களும் நல்ல மரபுகளும் நமக்கு கற்பிக்கின்றன. முன்னாள் திருத்தந்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறியது போல, முதியவர்கள் மக்களின் ஞானமாகவும் அவர்களின் பேர குழந்தைகள், குடும்பங்கள் மற்றும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரு கருவூலமாகவும் திகழ்கிறார்கள். எனவே உடன் பிறந்த உறவின் பெயரால் மக்களை வரவேற்கும், குறிப்பாக வயதானவர்களை வரவேற்கும் இந்த இல்லத்திற்கு எனது சிறப்பான நன்றிகள். முதியவர்களுக்கு பணியாற்றுவது எளிதானது அல்ல, ஏனெனில் இதற்கு மிகுந்த பொறுமையும் இறை வேண்டலும் தேவை என்பதை நாம் அறிவோம். எனவே இப்போது ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை வழிநடத்தும்படி நாம் இறை வேண்டல் செய்வோம். உங்கள் அனைவர் மீதும் இறை ஆசீரை இறைஞ்சுகிறேன். உறவின் அடிப்படை மானிட நேயம் வெறிகள் கழிந்துவிடும், மரபு நிலைத்திடும் நன்மைகளாகும் பழமை ஒளிந்துவிடும். உழைப்பு உலகுக்கு உயிர் தரும் கடமை மயக்கம் தெளிந்துவிடும். பணியில் பிறப்பது பழிவாழ்வாகும், புதிய யுகம் தோன்றும். இந்த உலகமே தெய்வம் தேடும் புதிய உலகாகும், அன்பு பொழியும் உலகம், நீதி நிறையும் உலகம். அன்பு நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் துருக்கி திருத்தூது பயண முதல் நாள் மற்றும் 2ஆம் நாள் நண்பகல் வரை உள்ள நிகழ்வுகள். இத்துடன் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.